सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शंकर भगवत्पादाचार्याणां जयन्त्युत्सवे वर्षद्वयात् परं पुनः अस्माकं मेलनं भवति इति महान्तं सन्तोषम् अनुभवामि। उपस्थितेभ्यः सर्वेभ्यः नमस्कारान् निवेद्य शतश्लोकी इति दत्ते विषये यथामति कांश्चन विषयान् उपस्थापयामि। एकश्लोकी दशश्लोकी शतश्लोकी उपदेशशास्त्री 1 10 100 1000 ரொம்ப அழகா இருந்தது. வாஸ்தவமாக சங்கர பகவத்பாதாளால் தான் அந்த மாதிரி அந்த சாரத்தை புரிஞ்சு கொடுக்க முடியும், அதில் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு சாரத்தை அவர் ஏகஸ்லோகியில் கொடுத்துருக்காரோ அதையே தான் தசஸ்லோகியிலையும் கொடுத்தார், அதே தான் சதஸ்லோகியிலே, அதே தான் உபதேசசாஸ்திரி. இவ்வளோதான் அதை சொல்லக்கூடிய அந்த வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த சதஸ்லோகியிலேயே ஒரு ஸ்லோகம் வரும். ஒரு குழந்தை அழறது அப்படின்னு சொன்னால் அந்த அழற குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கு அவன் அம்மா பல வழிகள் வச்சுட்டு இருப்பாளாம். அது சில சமயம் அது பிடிவாதம் படித்து ஒன்றை கொடுத்தா இதை தூக்கி எறிஞ்சிடும், இன்னொன்று எடுத்துக்கிறேன்னு ஆசைப்பட்டு எடுத்துக்கும். பல வழிகள் வச்சுருப்பான். ஸ்லோகம் அப்புறம் சொல்கிறேன். ஏதாவது ஒன்றாவது அங்கே நமக்கு வேலைக்கு ஆகும் இல்லையா, மற்றதெல்லாம் சரியாக வரலன்னு சொன்னாலும் உபயோகப்படுமே ஒரு உபாயம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதியானது பரம கருணையா நமக்கு பல வழிகளை காண்பிக்கிறதுன்னு வேலை வருது. சங்கர பகவத்பாதாலும் அதே தான் பண்ணுறாங்க. நமக்கு எப்படியாவது அந்த தத்துவத்தை போதிக்கணுமே, இவா புரிஞ்சுக்கணுமே. ஒரு ஸ்லோகத்தில் சொன்னால் சில பேருக்கு பிடிக்கும், 10 ஸ்லோகத்தை சொன்னால் சில பேருக்கு மனசில் ஏறும். அதனால சில பேருக்கு சில விசாரங்கள்லாம் பண்ணி அப்படி சொன்னா தான் மனசுல ஏறுற மாதிரி இருக்கும். அதனால பல அதிகாரிகளை பொறுத்து அவர் தன்னுடைய கிரந்தங்களை சின்னதாகவும் பெரிசாவும் மத்தியமமாகவும் இப்படியாக பல விதமா பண்ணியிருக்கார். இப்போ இதெல்லாம் பிரகரண கிரந்தம்னு சொல்லப்படுறது. இந்த சதஸ்லோகிக்குள்ள சம்பூர்ணமான வேதாந்தம் இருக்கு. வேதாந்த விஷயத்தோடு சேர்ந்து அந்த வேதாந்தத்துக்கு யாரு அதிகாரியோ அந்த அதிகாரியானவன் தன்னை எப்படி அதிகாரி ஆக்கிக்க வேணும். அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை நம்ம தானாக வரும்னு நினைக்கக்கூடாது. அது நம்ம பிரயத்தனப்பட்டால் தான் வரும். அதுக்காக நம்ம பிரயத்தனப்படும்படியாக இருக்கும். பிரயத்தனப்படுறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிய வேண்டாமா? வெறும் பிரயத்தனப்படணும்னு சொன்னால் ஒன்றும் புரியாது. அதனால என்ன பண்ணணும், எப்படியாக நம்ம புத்தியை அந்த விஷயத்துல ஈடுபடுத்தணுங்கிற அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த சதஸ்லோகி கிரந்தத்துல. பகவத் பக்தி கர்மானுஷ்டானத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒன்று பாக்கி இல்லாம அத்தனை விஷயங்களையும் இதுல கொண்டு வந்திருக்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கிரந்தத்துல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, அங்கங்க வேதத்துல உள்ள மந்திரங்கள் எல்லாத்தையும் உள்ள ஊற வச்சுட்டார் பிரமாணமாக. அந்த மந்திரம் இந்த விஷயத்தை சொல்றது பாரு. இங்கே நேற்றுக்கு தானே சேத்துசாமாவை நம்ம அந்த அவதாரைய சொல்றச்சே கேட்டோம். அதை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. நாம் எப்படி கோபப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி, லோபம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன வழி, இந்த மாதிரி ஒரு 4 விதமான தவறான குணங்களை போக்குறதுக்கு என்ன உபாயம்ங்கிறத சொல்லி அதுதான் இந்த சேத்துசாமாவை சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்து காண்பிக்கிறேன். ஆக இப்படியாக பார்க்கறச்சே மற்ற கிரந்தங்களை விட இந்த சதஸ்லோகிங்கிற கிரந்தம் ரொம்ப விசேஷமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம்.
பிரம்மஸ்ரீ குருசுவாமி சாஸ்திரிகள் அவர்கள் இந்த சதஸ்லோகியை பற்றி நிறைய விசாரம் பண்ணியிருக்கார். அவர் இதில் பெரிய மனனம் பண்ணியிருக்கார். மனனம் பண்ணி அவர் இந்த சதஸ்லோகின்னா 100 ஸ்லோகம், ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது கடைசியில் 101 ஸ்லோகம். இந்த 101 ஸ்லோகத்துக்கு ஒரு விபாகம் பண்ணி என்னென்ன விஷயம் அப்படின்னு போட்டு கொடுத்தார். நான் அதை வேற காண்பிக்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் இப்போ சொல்ல போகிறதுல என்ன சொன்னால் பல விஷயங்கள் விட்டு போயிடும். 1லேருந்து 2 ஸ்லோகத்தில் மங்களாச்சரணம், 3வதுல வேதாந்தத்தில் யார் அதிகாரியோ அவனை பற்றி தெரிவிக்கிறது, 4லேருந்து 13வது ஸ்லோகம் வரை நித்யானித்திய வஸ்து விவேகம், 14, 15 வைராக்கியத்தை சொல்றது, 16லேருந்து 21 சமாதி ஷட்கம் இந்த சாதனங்களை சொல்றது, 22லேருந்து 42, 43லேருந்து 47, 48லேருந்து 64 இது பரியந்தம் அதிகாரி பேதேன, அதாவது உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, மந்த அதிகாரிகளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை எப்படி போதிக்கிறது, எப்படி போதிக்கணுங்கிறத விஷயத்தை அதிகாரி பேதேன நிரூபணம் பண்றார். 65லேருந்து 74 ஆனந்தமய கோஷத்திலேருந்து ஆத்மாவை எப்படி பிரிக்கிறது, 75லேருந்து 82 மனோமய கோஷத்திலேருந்து ஆத்மாவை எப்படி பிரிக்கிறது, 83லேருந்து 90 பிராணமய கோஷத்திலேருந்து எப்படி பிரிக்கிறது, 91லேருந்து 99 வரை ஜீவன் முக்தனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், ஜீவன் முக்தி அந்த சமயத்தில் அவனுடைய அனுபவம், இதை பற்றி சொல்றார். 100வது ஸ்லோகத்தில் இது எல்லாத்துக்கும் மூலம், ஜீவன் முக்தி நமக்கு பரம லட்சியம், வேதாந்தத்தினுடைய லட்சியமாக இருக்கு. இப்படி அடையணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது என்னன்னு சொன்னா வாசுதேவ சிந்தனம் அப்படின்னு அதில் கொண்டு படிக்கிறார். அப்புறம் கடைசியில தாம் பண்ணின இந்த கிரந்தத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி எஸ் பிரத்யாஜராமூர்த்தியான்னு இருக்கிறதுனால அந்த ஸ்மிருதியை பிரமாணமாக வச்சு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டார். இதுதான் இந்த சதஸ்லோகியில அவர் போட்டு கொடுத்த விஷயம். நன்னாத்தாருக்கு சிரமப்பட்டு போட்டிருக்கார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு விதமா அந்த அத்தனை ஸ்லோகங்களே ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ஸ்லோகங்களை அந்த அர்த்தத்துல சேர்க்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை போட்டு இந்த ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகம் வரை இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பொதுவா சொன்னாலும் கூட மற்ற ஸ்லோகங்களை பார்க்கும்போது இந்த ஸ்லோகங்களுடைய விஷயம் கொஞ்சம் கலந்து தான் வருது எல்லா இடத்துலையும். அப்படி ஆச்சாரியால் இந்த கிரந்தத்தை பண்ணும்போது விஷயத்தை பிரித்து அப்படி பண்ணணும்னு நினைக்கலேன்னு தோன்றது. அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் 100 ஸ்லோகங்கள் இருக்கு, எல்லா ஸ்லோகத்திலையும் ஏதோ ஒரு அபூர்வமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் இங்கே சொல்லவும் முடியாது. இப்போ நமக்கு வேதாந்தத்தில் நிறைய பழக்கம் இருக்கிறதுனாலே ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய ஸ்லோகம்னு எதை நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பொறுக்கி எடுத்து சில 10 ஸ்லோகம் பண்ணா சொல்லலாம். ரொம்ப பெரிய ஜாஸ்தி சொன்னால் 10 ஸ்லோகம் சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்லவும் முடியும், சொல்றது சாத்தியம் இல்லை. இப்போ ஆரம்பத்துல பகவத்பாதால் குரு பக்தி அதை பத்தி சொல்றோம். இங்க குருவுடைய மகாத்மியத்தை சொல்லும் போது முதல் ஸ்லோகத்துல குருவுடைய மகாத்மியத்தை அழகா சொல்றார். 2வது ஸ்லோகத்துல அந்த குருவாலே உண்டாக்கப்பட்ட சிஷ்யர்கள் இருக்காளே அவளும் குருவுக்கு சமமா ஆகிறா இல்லையா, அப்ப அந்த சிஷ்யாளுடைய மகாத்மியத்தை சொல்றார். ஆனா சிஷ்யாளுடைய மகாத்மியங்கிறது எங்க போய் முடியும்னு சொன்னா குருவுடைய மகாத்மியத்தை தான். சிஷ்யாள் ரொம்ப உத்தமமாக இருந்து பல பேருக்கு உபயோகப்படுறா அப்படின்னு சொன்னால் இது யாருடைய மகிமை, குருவுடைய மகிமை தான் அப்படின்னு சொல்லி அந்த 2 ஸ்லோகமும் குருவுடைய மகிமையை சொல்லக்கூடியதாக இருக்கு. நான் அதை முதல்ல சொல்றேன். திருஷ்டாந்தோ நைவ திருஷ்ட திரிபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாது பரிசேத் தத்ர கல்பியः ச நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம் ந ஸ்பர்ஷத்வம் ததாபி ஸ்ரித சரணயுகே சத்குருஹு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாம்யம் விதத்தே பவதி நிருபமஹ தேனவா லௌகிகோபி. இது முதல் ஸ்லோகம். என்ன சொல்ல வர்றாருன்னா, சத்குருவுக்கு உபமானம் சொல்றதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லை. இவர் தேடி பார்த்துட்டார். திரிபுவன ஜடரே 3 லோகத்திலையும் தேடி பார்த்தார். நமக்கு குருவாக இருக்காரே அவருக்கு உபமானம் சொல்றதுக்கு அதுக்கு தகுதியுடைய ஏதாவது வஸ்து கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தார். இல்லேன்னு தீர்மானம் வந்துருக்கு. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்ட
திரிபுவன ஜடரே, 3 லோகத்திலையும் போய் பார்த்ததுல நைவ திருஷ்டா கிடைக்கலேன்னு. ஆருக்கு? ஞானதாத்து சத்குரு, நமக்கு தத்துவ கொடுக்கக்கூடிய அந்த சத்குரு இருக்காரே, அவருக்கு உபமானம் சொல்லும்படியா ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருது, இன்னும் ஒரு தடவை தேடி பார்க்கலாமே. ஒரு தடவை தேடி பார்த்தாச்சே ஒன்றும் கிடைக்கல உபமானம், இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தா உஷ்டியா ஏதாவது கிடைக்கலாம் போல இருக்கே, இன்னொரு தடவை தேடி பார்க்கலாமேன்னு காட்டா ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பர்ஷே தத்ர கல்பியா, இந்த இடத்துல ஸ்பர்ஷா அப்படிங்கிற இந்த சப்தமானது ஒரு விசேஷமான ரத்னத்தை சொல்றது. ரத்னங்கிறது பாஷாணம் தான், ஒரு கல்லு தான் அது. அந்த கல்லுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு, அது ஸ்பர்ஷகான்னு பேர். அந்த கல்லுக்கு பேர். அது என்ன பண்ணணும்னு கேட்டா, அதனுடைய விசேஷம் என்னன்னா, சஹா நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். சஹா ஸ்பர்ஷா அஸ்மசாரம் ஸ்வர்ணதாம் நயதி. அஹோ, இது ஆச்சரியமா இருக்கே. அஸ்மசாரம்னா இரும்பு. அந்த கல் இருக்கே, ஸ்பர்ஷகான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்னமானது இந்த இரும்பு மேல பட்டுதுன்னா அந்த இரும்பு என்ன ஆகும் தெரியுமா? தங்கமா மாறிடுமா. அப்ப இது பெரிய விஷயமா இருக்கே. இரும்புன்னு சொன்ன, இரும்புக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நமக்கு இல்லையே. இரும்புக்கும் அதுக்கும் உள்ள ஒரு மதிப்புல உள்ள வித்தியாசம் கூட நமக்கு நன்னாவே தெரியுது. அதனால இரும்பை ஸ்வர்ணமாக மாற்றக்கூடிய ஒரு விசேஷமான ரத்னம் அது அப்படின்னு சொன்னா, இதை குருவுக்கு உபமானமா சொல்லலாம்னு தோன்றது. ஏன்னா குரு கிட்ட சிஷ்யர் சேரும்போது எப்படி இருக்கிறான்? அஜ்ஞானியாக வரான். அதாவது இரும்பு மாதிரி மதிப்பு இல்லாம, அவனுக்கு மதிப்புக்கு யோக்கியத்தை இல்லாம வரான். ஆனால் குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறி போறான்? பெரிய ஞானியாக மாறான். அப்போ ஒரு இரும்பு ஸ்வர்ணமாக ஆக்கப்படுறது அந்த ஸ்பர்ஷ பாஷாணத்தினாலே. அதே மாதிரி அஜானியாக வந்த சிஷ்யன் ஞானியாக மாற்றப்படுகிறான் குருவோடு சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே. இது நல்லா இருக்கு போல இருக்கே. அதனால குருவுக்கு இந்த ஸ்பர்ஷத்தை உபமானமா சொல்லலாமே அப்படின்னு நமக்கே தோன்றதோ இல்லையோ, இதைத்தான் கேட்கிறார். ஸ்பர்ஷே தத்ர கல்பியா ச நயதி யத் அஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். இதை சொல்லலாமே. அப்ப சொல்ற, இது இது கொஞ்சம் கிட்ட வருது. ஆனா நம்ம குருவுக்கு உபமானம் சொல்றதுக்கு பூர்ணமான ஒரு யோக்கியத்தை உடையதாக இது இல்லை. ஏன்? அது காரணம் சொல்றார். ந ஸ்பர்ஷத்வம் ததாபி ச நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். அஸ்மசாரம் ஸ்மர்ணதாம் நயதி, அஸ்மசாரம் ஸ்பர்ஷத்வம் ந நயதி. அதான் வித்தியாசம், அதான் குறையதுகிட்ட. இந்த பாஷாணம் இருக்கே ஸ்பர்ஷம், இது ஒரு இரும்ப தங்கமாக்கிடுறது. அது என்னமோ வாஸ்தவம். ஆனா இந்த தங்கத்துக்கு இன்னொரு இரும்ப தங்கமாக்கக்கூடிய சக்தி அது ஏற்படுத்தாது. ஸ்பர்ஷம் இரும்ப தங்கமாக்கிடுறது. ஆனா அந்த இரும்புக்கு தன்னுடைய அசாதாரணமான ஒரு சக்தி இருக்கே, இரும்ப தங்கமாக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த சக்தியை அது அந்த இது அது கொடுக்கறது இல்லை, இரும்புக்கு கொடுக்கறது இல்லை. அதனாலதான் அது தான் தங்கமாக மாறினாலும் கூட அந்த தங்கத்தை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இரும்ப தங்கமாக மாற்ற முடியாது. ஆனா இங்க அப்படியோ, இங்க அப்படி இல்லை. ஸ்ரீ ததாபி ந ஸ்பர்ஷத்வம் நயத்தின்னு அதுல சேர்த்துக்க வேண்டியது. ஸ்ரித சரணயுகே சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாம்யம் விதத்தே. இந்த குரு என்ன பண்றான்? இந்த குரு எப்படி தன்கிட்ட வந்த சிஷ்யனுடைய அஜ்ஞானத்தை போக்கி அவனை ஞானியாக ஆக்கறானோ, அதே மாதிரி இவனால் ஆக்கப்பட்ட அந்த சிஷ்யன் இருக்கானே, இவனும் அவனிடத்துல சிஷ்யனாக வந்தவனுடைய அஜ்ஞானத்தை போக்கி அவனை ஞானியாக ஆக்க முடியும். அப்ப வித்தியாசம் வந்துடுது பார்த்தீங்களா? அதனாலதான் சொன்னேன், இந்த குருவுக்கு ஈடாக உபமானமாக எதையுமே சொல்ல முடியாது. நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. நிரூபமஹா பவதி நிரூபமஹா. ஸ்ரித சரண யுகேன்னு ஒண்ணு போட்டார். சிஷ்யன் குருவுடைய பாதாம்பூஜத்திலே சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அதாவது இது பக்திக்கு ஒரு உபலட்சணம். சிஷ்யனிடத்துல குரு பக்தி சரியா இருந்ததுன்னு சொன்னா, இந்த குரு கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் தானாகவே அந்த சிஷ்யன் கிட்ட போய் சேர்த்துடும்.
குரு உபதேசம் பண்ணினே பண்றதுங்கிறது ஒரு வியாஜம். இங்கேருந்து அங்கே போயிடும். மௌன வியாக்கியா பிரகட்டித்த பரபிரம்ம தத்துவம் யுவானம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அவர் ஒண்ணுமே உபதேசம் பண்ணல, மௌனமே வியாக்கியானமா இருக்கு. இவாளுக்கெல்லாம் இல்லை பிரம்ம தத்துவம் புரியுறதுன்னு. ஆக அந்த குரு பக்திங்கிறது இருக்கே, இது இருந்ததுன்னா குருவிடத்திலேருந்து ஞானம் சிஷ்யனுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியுது. அதுல ஸ்வீயம் சாமியம் விதத்தே. சாமியம்ங்கிறதுக்கு நம்ம சாதாரணமா மேல்வாரியா அர்த்தம் பார்த்தோம்னா தனக்கு சமமாக சிஷ்யனை ஆக்குகிறார் அப்படின்னு ஆகும். ஆனா இங்க வேற ஒரு கூடமான அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, சத்குரோஹோ ஞானதாத்து அப்படின்னு முன்னாடி அந்த குருவை பத்தி 2 வார்த்தையை போட்டிருக்காங்க. சத்குரு ஞானதாதா. இங்க சத்துனா என்ன வச்சுக்கணும்? சத்துன்னு பிரம்மத்துக்கு பேரு. ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மண திரிவிதா ஸ்மிருதா அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த சத்துங்கிற சப்தம் ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. சத்குரு அப்படின்னா என்னன்னா, ஆத்ம தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய உபதேசிக்கக்கூடிய குரு. அதனாலதான் ஞானதாத்துங்கிறது விசேஷம் அவருக்கு ஒட்டும். இந்த ஞானம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டா, மோக்ஷே தீர் ஞானம் அந்யத்ர விஜானம் சில்பசாஸ்திரையோ அப்படின்னு அமரம் இருக்கு, அமரகோஷம். ஞானம்னு எதை சொல்லலாம்னா, எது மோட்சத்துக்கு உபயோகப்படுமோ அதுதான் ஞானமா. மற்றதெல்லாம் ஒரு விஷயத்துல அவனுடைய ஒரு தேர்ச்சி, அதாவது இந்த விஷயத்துல அவன் குஷலனாகிறான், அது விஞ்ஞானம் அப்படின்னு கோஷம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப இங்க ஞானதாத்தான்னு சொன்னா நமக்கு ஆத்ம தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய உபதேசிக்கக்கூடிய அந்த குரு இருக்காரு, அவருக்கு உபமானம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா ஸ்வீயம் சாமியம் விதத்தை. இங்க சாமியம் அப்படிங்கிற சப்தத்திலையும் ஒரு அர்த்த விசேஷம் இருக்கு. சமஸ்ய பாவகா சாமியம், சமத்துவம் சாமியம் இதெல்லாம் ஒரே அர்த்தத்திலே சப்தம் வரும். இந்த சாமியம்னா என்னது? சமசப்தத்துக்கு இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமசப்தத்துக்கு அபேதம் அர்த்தம், ஐக்கியம், ஏகம்ங்கிற அர்த்தத்துல சமசப்தம் இருக்கு. அங்க எப்படி வருது? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. சமத்தை பார்க்கக்கூடியவாளா இருக்கலாம், சமமாக இல்லை, சமத்தை பார்க்கிறார்கள். சமமாக எது இருக்கோ அதை பார்க்கிறார்கள். சமம்ங்கிறது என்ன? உத்தர ஸ்லோகத்துல நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா. சமம்னா இங்க ஒண்ணு, வித்யாவினய சம்பன்னமான பிராமணனாகட்டும், இல்லை மாடாகட்டும், கஜமாகட்டும், நாயாகட்டும், இது சரீரத்துல தானே எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நாம சரீரத்தை மாத்திரம் பார்க்கறதுனால வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பண்டிதாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மாவை பார்க்கிறவா தானே பண்டிதர்கள். அவ எல்லா இடத்துலையும் ஆத்மாவை பார்த்தா ஒரே ஆத்மாவை தான் பார்க்க முடியும். இங்க ஒரு வேற ஆத்மா, அங்க ஒரு வேற ஆத்மான்னு ஆத்மாவில் வித்தியாசம் தெரியாது. நாம ஆத்மாவே பார்க்கறது இல்லை, வெறும் சரீரத்தை பார்க்கறதுனால அது தனித்தனியா தெரியுது. கரெக்ட், அது சரிதான், இந்த சரீரம் தனித்தனியா இருக்கு. ஆனா யாரு ஆத்மாவை பார்க்கிறாளோ அவ ஒரே ஆத்மாவை பார்க்கறா. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பிரம்மம்னு சொல்றோம். இங்க ஒரு சமசப்த பிரயோகம் பண்ணியிருக்கு இல்லையா? இந்த சமசப்தம் பிரம்மத்தை சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். இதுக்கு மேல சாமியம் அப்படின்னு தத்பாவகா அப்படின்னு சொன்னோம்னா இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வரும்? பிரம்மத்துவம் அப்படின்னு வரும். இப்போ இந்த உபதேசம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய உபதேசம் இருக்கே, எப்படி இருக்கு? தத்துவமசீன உபதேசம் மாதிரிதான். அவன் என்ன நினைப்பான்? அவன் என்ன புரிஞ்சுப்பான்? அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுப்பான். அப்போ உபதேசம் பண்றவர் யாரு? அவரும் பிரம்மன் தானே. இவரும் அகம் பிரம்மாஸ்மி தான். அதனால்தான் பல இடத்துல இந்த தத்துவமசி ஸ்தானத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ற மாதிரியே வாக்கியங்கள் பல உபனிஷத்துகள்ல வரும். பிராணோஸ்மி பிரஜாத்மா தம்மாம் ஆயு அமிர்தமித்யுபாஸ்வ. அந்த இடத்துல இந்திரன் எப்படி சொல்லி இருக்கணும்? இந்த சாஸ்திர திருஷ்டின்னு சொல்றாலே, நான் பிராணனாக இருக்கேன் அப்படின்னு எதுக்காக சொல்ற? நீ பிராணனா இருக்கே, பிராணன்னா பிரம்மம், நீ பிரம்மம்னு தான் உபதேசம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் எப்படி அனுபவிக்கிறேனோ அந்த
வாக்கியத்திலேருந்து எனக்கு எந்த அனுபவம் வந்ததோ இதை கேட்டு அவனும் அதே மாதிரி அதே அனுபவத்தை அடையணும். வேற பிரம்மம் இல்லை. எந்த பிரம்மத்தை நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனோ அதே பிரம்மத்தை அவனும் ஆத்மாவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த குருவானவன் தன்னுடைய அனுபவத்தை காண்பிக்கணும். அதுக்காக அப்படி ஒரு வாக்கியத்தை சொல்றான். இல்லைன்னா இவன் ஒரு பிரம்மம் அவன் ஒரு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பிராந்தி கூட வரத்துக்கு இருக்கு. அதனாலே இவர் என்ன உபதேசம் பண்றாரோ அந்த உபதேசத்தினாலே அந்த சிஷ்யனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா இவருடைய பிரம்மத்துவமே கிடைச்சுடும். அப்ப இவர் வேற பிரம்மா அவர் வேற பிரம்மம் இல்லை. இவர் எந்த பிரம்மமோ அதே பிரம்மமாக அவனையும் மாற்றிடுறார் இல்லையா? அப்ப இப்படி ஆக்கியாச்சுன்னா இதுதான் அனன்ய புரோக்தே அகதிரத்ர நாஸ்தி அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. அனன்ய புரோக்தே அப்பேற்பட்ட ஆச்சாரியாளால சொல்லப்பட்ட அந்த தியானத்தை அவன் கிரகிச்சுட்டான்னு சொன்னா அப்ப ஏது ஆத்மபேதம் கிடையாது, பேதமே இல்லையே. பேதம் இருந்தா நம்ம அப்புறம் பார்க்கலாம் சமானமா இல்லையான்னு. இது இருக்கா? அதனால சாமியம்ங்கிற இடத்துல தன்னுடைய ஸ்வரூபத்தையே அவனுக்கு கொடுத்துடுறார் அப்படிங்கிறது சொன்னா இது விசேஷமான ஒரு சத்குருவுக்கு மாத்திரம் வரக்கூடிய ஒரு அம்சம். லௌகிகமான மற்ற குருகளும் அவ சிஷ்யனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அந்த ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த சிஷ்யன் கூட இதே மாதிரி மற்றவாளுக்கும் ஞானத்தை கொடுக்க முடியும். அது லௌகிகமான ஞானம். அவளுக்கே முதல்ல உபமானம் சொல்ல முடியாதுதான். அப்படி இருக்கும் போது தன் ஸ்வரூபமாகவே அந்த ஆத்மஸ்வரூபமாகவே சிஷ்யனை ஆக்கக்கூடிய அந்த ஞானதாத்தாவா இருக்கக்கூடிய சத்குருவுக்கு எங்கேயாவது உபமானம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப எப்பேற்பட்டவர் தேன நிரூபமஹா பவதி. லௌகிகோபி அலௌகிகோபி எல்லா குருவும் எல்லாருக்குமே நம்ம உபமானம் சொல்ல முடியாது. அவ அவ்வளவு பெரியவா அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றோம். இதுக்கு மேல அடுத்த 2வது ஸ்லோகத்துல யத்வத் ஸ்ரீகண்ட விருக்ஷ பிரசுத பரிமலே நாபிதோன்னேபி விருக்ஷாः சஸ்வத் சௌகந்திய பாஜோபி ஆதனு தனுபிருதாம் தாபமுன்மூலயந்தி ஆச்சார்யான் லப்தபோதாः அபி விதிவசதः சந்நிதௌ சம்ஸ்திதானாம் திரேதா தாபஞ்ச பாபம் சகருண ஹிருதயாः ஸ்வோக்திபிஹி க்ஷாலயந்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆச்சாரியாள்கிட்டேந்து தயாரான சிஷ்யர்கள் அவளுடைய விசேஷத்தை சொன்னதுனாலே ஆச்சாரியாளுடைய மகிமை இது மூலமா தெரிகிறது. ஒரு நல்ல உபமானம் சொல்றார். ஸ்ரீகண்ட விருட்சம்ங்கிறது உத்தமமான சந்தன விருட்சம். அந்த சந்தன மரம்னா சந்தனம்னு சொன்னா நமக்கு அது வாசனைக்கு ரொம்ப பிரசித்தம். அந்த சந்தன மரத்திலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கே அது என்ன பண்ணுமா, அதை சுத்தி சந்திரம் இல்லாத மற்ற வரங்கள் இருக்கும் இல்லையோ அதுக்கும் அந்த வாசனையை கொடுத்துருமா. பக்கத்துல இருக்க அந்த வாசனை அடிச்சு அந்த காற்று அடிச்சு இதுவும் அதே வாசனையை கொடுக்குமா பக்கத்துல இருக்கிற மற்ற மரங்கள் கூட. அது சஸ்வத் சௌகந்திய பாஜகா. சந்தனத்துக்கு உண்டான அந்த வாசனை சுகந்தம்ங்கிறது இது சந்தனமாக இல்லாட்டாலும் அந்த மற்ற மரத்துக்கும் காத்தடிச்சு அது சேரும். அது சேர்ந்து அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மரத்துக்கு அந்த வாசனையால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த மரத்தை சுத்தி யாரு சேர்றாளோ அவளுக்கு அந்த வாசனைய அனுபவிக்கும் போது அவளுடைய தாபத்தை குறைக்கும். அது தாபம் உன்மூலயந்தி அதனு தனுபிருதாம். தனுபிருத்தனா பிராணிகள். எத்தனை பிராணிகள், எத்தனை ஜனங்கள் தான் சொல்லணும், மனுஷால தான் சொல்லணும். மற்றவா அதை விசேஷமா ரசிக்க மாட்டார். ஆக ஜனங்கள் அந்த மற்ற விருட்சங்கள் இருக்கே சந்தன விருட்சத்துக்கிட்ட போகணும்னு இல்லை, சந்தன விருட்சத்திலேருந்து அந்த சௌகந்தியத்தை அடைஞ்ச மற்ற விருட்சங்களுக்கு சமீபத்துல போனால் கூட அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனையை அனுபவித்து தன்னுடைய தாபத்தை போக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் இங்க திருஷ்டாந்தம். அத போல ஆச்சாரியால் லப்த போதா, ஆச்சாரியரிடத்திலேருந்து ஞானத்தை அடைந்த அந்த சிஷ்யர்கள் விதிவசதா சந்நிதௌ சம்ஸ்திதானாம். அவளுடைய ஒரு பாக்கியம், அவ இவாளுடைய சாநித்தியத்தை அடைஞ்சிருக்க. இந்த ஞானம் சிஷ்யர்களுக்கு அந்த அவளோட ஒரு சாநித்தியம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அது யாருடைய விதி அப்படின்னு கேட்டா, சாநித்தியம் யாருக்கு ஏற்பட்டதோ அவளுக்கு சிஷ்யருடைய விதின்னு அர்த்தம் இல்லை. இவன் கிருத்தார்த்தன் ஆயிட்டான். ஆச்சாரியரிடத்திலேருந்து தத்துவ அடைஞ்சதுனாலே சிஷ்யாள் கிருத்தார்த்தன் ஆயிடுறா. இனிமேல் இவ எதையோ ஒன்று அபேட்சிக்கிறாங்கிறது இல்லை.
ஆனா அவள்கிட்ட யாரு வந்து சேருகிறார்களோ அவளுடைய 3 விதமான பாபங்களையும் பாபத்தையும் எல்லாம் திரிகரணத்தினால பாபம் திரேதா தாபஞ்ச பாபம் அப்படின்னு திரேதான ஒரு விசேஷம் போட்டிருக்கு. தாபம் அப்படின்னு சொன்னா ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மகம் அப்படின்னு 3 விதமா அந்த தாபங்களை பிரிக்கலாம். அதாவது சரீரத்தில் வரக்கூடிய சில வியாதியாதிகள்னால வரக்கூடிய தாபம், வெளியில மழை பெய்யுறது, வெயில் அடிக்கிறது, அப்படி வரக்கூடிய சில கஷ்டங்கள் தாபம், ஆதி தெய்வீகமா வரக்கூடிய சில தாபங்கள் எல்லாத்தையும் போக்க முடியும் அவளால. அதே மாதிரி திரிகரணங்கள்னாலே இவா செய்யக்கூடிய பாபத்தையும் இவாளுடைய சாநித்தியம் கிடைச்சதுன்னா அவளும் நல்லவாளாயிடுறான். பரவாயில்ல, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தியும் நிகழ்ச்சி அப்படின்னு சாமி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட நமக்கு சம்பந்தம் சங்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அப்போ அவன் அபிச்சேத் சுதுராச்சாரக, அவன் ஏற்கனவே மகா ஆச்சார கிருஷ்ணனா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த சங்கத்தினாலே க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, உடனே சீக்கிரமாவே அவன் தர்மாத்மா ஆயிடுவான் அப்படிங்கிறத சொல்ல சஸ்வத் சாந்தியும் நிகழ்ச்சி, அதனுடைய பலம். அதனால இப்பேற்பட்ட ஒரு ஸ்வோக்திபிகி ச கருண ஹிருதயாக ஸ்வோக்திபிகி க்ஷாலயந்தி, இவாளுடைய பாபத்தையும் அதே மாதிரி தாபத்தையும் தன்னுடைய உபதேசங்கள் வச்சனங்கள் மூலமாக போக்குகிறார்கள். அப்ப இது எது யாருடைய மகிமை? இது ஆச்சாரியால் லப்த போதாக, ஆச்சாரியனிடத்திலேருந்து இந்த போதம் அடைஞ்சதுனால தானே இந்த போதத்தை வச்சுட்டு இவ மற்றவாளுக்கு உபகாரம் பண்ண முடியுது. அதனால இந்த கௌரவம் எல்லாமே, இந்த மகிமை எல்லாமே ஆச்சாரியால சேர்ந்தது அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரியால் சொல்றா. ஆச்சு, இது 2 குரு மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகமாச்சு. இதுக்கு அடுத்தது நாம இந்த 3வது ஸ்லோகத்துல ஒரு அம்சத்தை கவனிக்கலாம். இதுல என்ன அம்சம்னா, புதுசா சொல்லக்கூடிய விஷயம்னு இந்த சதஸ்லோகியில நிறையவே இருக்கு. நமக்கு மற்ற இடத்துல தெரியாது, ஆனா இதை பார்த்தா தெரியும். நமக்கு 2 விதமாக பிரம்ம அனுபவம் வரணும். பிரம்ம பிரதீதி துவேதா அப்படிங்க கேள்விப்பட்டிருக்கோமோ. உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் பிரம்மத்தை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு தியானம், அப்புறம் சர்வம் பிரம்மானி இன்னொரு தியானம். அப்படிதான் உபனிஷத்துல எல்லாம் இருக்கு. பிருஹதாரண்யக உபனிஷத்திலே பிரம்மவா இதம் அக்ராசி தத் ஆத்மானமே வாவேத் அகம் பிரம்மாஸ்மிதி தஸ்மாத் தத் சர்வம் அபவத். அகம் பிரம்மாஸ்மின்னு அது தெரிஞ்சு கொடுத்து, தெரிஞ்சின்ற உடனே பிரம்மா அபவத்துன்னு தானே சொல்லணும். பிரம்மவேத பிரம்மயோகவதி அப்படின்னு சொல்றது அது நியாயம்தான், தப்பில்லை. ஆனா இங்க எப்படி சொல்லிருக்கு? தஸ்மாத் தத்து சர்வம் அபவத். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்றாருன்னா, தத்தைதத் பஷ்யன் ரிஷிர் வாமதேவ பிரதிபேதே. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அவருக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது வந்துடுச்சு இந்த தியானம். வந்த உடனே அடுத்தபடி அவர் என்ன சொல்றார்? அகம் மனுரபவம் சூரியஷ்ட அப்படிங்கிறார். சூரியன் ஆயிட்டேன், நான் தான் சூரியனா இருக்கேன், நான் தான் மனுவா இருக்கேன் அப்படிங்கிறார். வாமதேவராக இவர் இருக்கார். இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுன்றதுனால நான் பிரம்மாஸ்மி பிரம்மமா இருக்கேன்னு அப்படித்தானே சொல்லணும். எதுக்கா இவர் சூரியனா சொல்றார், மனுவானதாக சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த தியானத்திலே இந்த சப்தத்தினால நம்ம பார்க்கும்போது நமக்கு சின்ன ஒரு தப்பான பிரம வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அகம் அப்படின்னு சொல்லி நம்ம சரீர பரிச்சின்னமா தானே பார்க்கிறோம் இல்லையா? இந்த சரீரத்துக்குள்ள நான்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு வெளியில நான் எதையுமே சொல்ல முடியாது. இதுக்குள்ளதான் நான் இருக்கு. அதை நான் பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுனுட்டேன் அவருடைய உபதேசத்தினாலேன்னு சொன்னா, அப்ப பிரம்மம் எங்க இருக்கு? இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தானே வரும். நான் தான் பிரம்மா, இதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு வரும். அப்ப இது என்ன செய்யுது? பிரம்மத்தை பரிச்சின்னமாக புரிஞ்சுட்டதாக. இது ஸ்ருதிக்கு இப்படி தாற்பயம் இல்லை. இந்த சரீரத்தில் தான் பிரம்மமாக இருக்கிறதாக அவன் புரிஞ்சுண்டான் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அது பூர்ணமான ஒரு தாற்பயம். பிரம்மன் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதுதான் பிரம்மம் இல்லை, சர்வம் பிரம்மம். இந்த சரீரத்துல எப்படி அந்த பிரம்மம் ஆத்மாவாக இருக்கோ இதே மாதிரி எல்லா சரீரத்திலையும் அதே ஆத்மாவா இருக்கு அப்படின்னு சொல்லும். இது மாத்திரம் இங்க மாத்திரம் ஆத்மாவாகம் பிரம்மாஸ்மி மாத்திரம் இல்லை, நீயும் பிரம்மாஸ்தும் பிரம்மாசி, எல்லாமே சர்வம் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா இடத்துலையும் இந்த ஆத்மா ஒண்ணுன்னு இந்த உபதேசத்தினால அவன் தெரிஞ்சுக்கிறத நமக்கு எப்படி ஸ்ருதி புரிய வைக்கும்? வெறும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு வாக்கியம் போருமோ? போறாது. அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சின்ற உடனே இப்போ வாமதேவர் எப்படி அகம் பிரம்மாஸ்மியோ
அதே மாதிரி இதே பிரம்மன் தானே அந்த சூரியனும் சூரியனையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி. அதனால வாமதேவ சரீரத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா எல்லா சரீரத்திலும் இதே பிரம்மன் தான் இருக்கிறதுனால இவர் என்ன சொல்றாருன்னா, நானே தான் மனுவானே, நான் தான் எல்லாம் சூரியன் அப்படின்னு எல்லா சர்வபூதேஷு சாத்மானம், எல்லா பிராணிகளிடத்திலையும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துருக்கு. இதுதான் சர்வங்கள் இதம் பிரம்மம். இந்த ரெண்டு அனுபவத்தை பிரிச்சு இவர் என்ன சொல்றார், துவேதா பிரம்ம பிரதீதி ரெண்டு விதம் அப்படின்னு பிரிச்சு, ஆதௌ பிரம்மாஹமஸ்மி அனுபவ உதிதே கல்விதம் பிரம்ம பஷ்சாத் அப்படின்னு ஒரு கிரமம் போட்டு கொடுக்குறான். முதல்ல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிற இது தெரிகிறது அப்படிங்கிறத சொல்றான். இந்த விசேஷத்துக்காக தான் இந்த 3வது ஸ்லோகத்தை படிக்கிறேன். இது நமக்கு வேற புத்தகத்துல சட்டுன்னு கிடைக்காது. ஆத்மான ஆத்ம பிரதீதி பிரதமம் அபிஹிதா சத்ய மித்யாத்வ யோகாத் துவேதா பிரம்ம பிரதீதி நிகம நிகதிதா ஸ்வானுபூத்யா உபபத்யா ஆத்யா தேகானுபந்தாத் பவதி ததபரா சாச்ச சர்வாத்மகத்வாத் ஆதௌ பிரம்மாஹமஸ்மி அனுபவ உதிதே கல்விதம் பிரம்ம பஷ்சாத் ஆத்மான் ஆத்ம பிரதீதி பிரதமம் அபிஹிதா. ஆத்மா எது அனாத்மா எதுன்னு முதல்ல சரியா பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதான் நித்யா விவேகம்னு சொல்லணும். விவேகம்னு சொன்னா நித்யானித்திய விவேகம் சொன்னாலும் ஆத்மா அனாத்ம விவேகத்துல தான் முடியும். அது ஆத்மா எது அனாத்மா எது நல்லா புரிஞ்சுக்கணும், விவேச்சனம் பண்ணணும். அதுல புரிஞ்சுட்டோம்னா அதுல ஒண்ணு தப்பு, ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு சத்தியம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். சத்திய மித்யாத்வ யோகா பிரியும், அதனாலதான் பிரியும். அனாத்மா எதுவுமே சத்தியமா இல்லை, ஆத்மா சத்தியமா இருக்கு. அதனாலதான் இது ரெண்டும் வேற. ஆத்மா வேற அனாத்மா வேற, இது ரெண்டையும் கலக்க முடியாது. கலந்து தெரிஞ்சதுன்னா அதுக்கு தான் பேரு அத்தியாசம், பிராந்தி. சுக்திய ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா எப்படி தப்போ அதை மாதிரி இந்த ஒரு பிரமை ஏற்பட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லணும். அதனால இதை முதல்ல பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இவன் பிரிச்ச ஆத்மஸ்வரூபத்தை எல்லா அனாத்மாவிலேருந்தும் விட வச்சு விட்டான், ஆத்மஸ்வரூபத்தை தனியா பிரிச்சு விட்டான்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு ஜீவன்கிற பேரு போயிடும். இப்ப அந்த ஆத்மா பிரம்மன் தான். இப்படி சோதனம் பண்ணி தான் மகா வாக்கியம் ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்றது, நீ அது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும், அந்த மகா வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய முதல் பிரம்ம பிரதீதி ஒண்ணு, அது அடுத்த க்ஷணத்துல 2வது பிரம்ம பிரதீதின்னு ஒண்ணு, இப்படியாக துவேதா பிரம்ம பிரதீதி நிகம நிகதிதா. இந்த 2 விதமான பிரம்ம பிரதீதியை உபனிஷத்து சொல்றது. இதே வாக்கியம் தான் இங்க சொல்லணும். தத் ஆத்மானமேவாவே அகம் பிரம்மாஸ்மிதி தஸ்மாத் தத் சர்வம் அபவத் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை தான் அவர் நினைக்கிறார் நிகம நிகதிதாங்கிறதுக்கு. அதுல 2 பதத்தை போட்டார், ஸ்வானுபூத்யா உபபத்யா. ஸ்வானுபூத்யா உபபத்யா அப்படிங்கிற இடத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த அனுபவம், முதல் பிரதீதி இருக்கே, இது அனுபவம். அதுக்கப்புறம் இங்க எந்த ஆத்மாவோ இதுதான் எல்லா சரீரத்திலையும் அப்படின்னு சொல்லக்கூடியது உபபத்தியால தெரிகிறது. ஒண்ணு உபபத்தி, ஒண்ணு அனுபவம். நேரடியா தெரியறது அனுபவம். உபபத்திங்கிறது இதுதான் அது அப்படிங்கிறது யுக்தியால சொல்றது. இது எப்பவுமே நமக்கு இது ஒரு இந்த விஷயத்த யோஜனை பண்ணி பார்த்தா நமக்கு தெரிகிறது. என்னத்தான் இருந்தாலும் ஆத்மஸ்வரூபத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சரீரத்துக்குள்ள அந்த மனசுல அந்தஸ்கரணத்துல புத்தியில தான் அனுபவிக்க முடியுமே தவிர அங்க வெளியில அனுபவிக்கிறேன், இன்னொரு இடத்துல அனுபவிக்கிறேன் என்ன, அது முடியாது. வேற ஒரு சரீரத்துல நான் என்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியாது. இவனுடைய அந்தஸ்கரணமோ அந்த அந்தஸ்கரணமோ ஏதாவது சேர்ந்து விபுலமா போய் யோகி வேணும்னா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த சரீரத்துல என்ன நடக்கிறது என்ன அதுங்கிறது இந்த சரீரத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால்தான் தார்க்கிகால் முதற்கொண்டு அவ என்ன சொல்றான்னா, மற்ற சரீரங்கள்ல ஆத்மா இருக்குங்கிறத அனுமானம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்றான். அனுமானத்தாலதான் சாதிச்சாகணும் அப்படின்னு. அதெல்லாம் சரி. அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்துல எந்த சரீரத்திலே எந்த அந்தஸ்கரணத்துல இந்த மகா வாக்கிய உபதேசத்தினாலே அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விருத்தி வந்ததோ, இந்த விருத்தியை வச்சு ஒரு அனுபவம் சொல்றோமே, இந்த அனுபவம் இந்த சரீரத்துல தான் வந்தாகணும். ஏன்னா விருத்தி ரூப அனுபவம்னு சொல்லும் போது அப்படி இருக்கும்போது
அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல இந்த சரீரத்துல எப்படி தெரியறதோ இந்த மாதிரி மற்ற சரீரத்துல தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இதை அனுபூத்தின்னு வச்சுட்டார். ஆனா இவருக்கு அனுபூத்தியால உபபத்தியால இன்னொன்னு என்ன தெரியுதுன்னு சொன்னா இந்த ஆத்மா தான் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவா இருக்குங்கிறதும் அவர் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் இங்க நினைக்கிறார், சுவானுபூத்தியா உபபத்தியா அப்படின்னு சொல்லி துவேதா பிரம்ம பிரதீதி. ஆத்யா தேகானுபந்தாத் பவதி. அனுபவ ரூபமான அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த பிரம்ம பிரதீதி இருக்கே, இது தேகத்தை சேர்த்து தேகத்துக்குள்ள தேகாவச்சின்னமாக இந்த ஞானம் ஏற்படுறது. தார்க்கிகால் சரீராவச்சேதேன தான் ஆத்மாவுக்கு ஞானம் வரும்னு சொல்றாங்க. ஆத்மா விபு எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு ஆகாசம் போல. ஆனா சரீரத்துக்குள்ளதான் அதுக்கு ஞானம் இச்சா இந்த விசேஷ குணங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தது அபரா சாச்ச சர்வாத்மகத்வா. அது யுக்தி. இந்த ஆத்மாவை தவிர இன்னொரு ஆத்மா இல்லைங்கிறத இவன் முன்னாடியே தீர்மானம் பண்ணதுனால இதுதான் நிஜமான ஆத்மானை கண்டுபிடிச்ச உடனே இதுதான் எல்லாருக்கும் அகம் அகம்னு தெரியுறதுங்கிறத இவன் உருவத்தையால தெரிஞ்சுக்கணும். மற்றவாழ தெரிஞ்சுக்க முடியல, இவர் தெரிஞ்சுக்கிறார். இதுதான் வித்தியாசம். அதனால ஆதவ் பிரம்மாஹமஸ்மீத்தி அனுபவ உதித்தே. இந்த அனுபவம் எப்போ ஏற்படுறதோ அப்பதான் கல்விதம் பிரம்ம பஷாத் சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படிங்கிறது இந்த இன்னொரு பிரதீதி பிரம்ம பிரதீதி ஏற்பட முடியும். ஆரம்பத்துல முதல்ல இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் அதுதானே முதல்ல வேணும். ஸ்ருதியிலேனே இல்லை, பிரசவம் ஜாத்தவியத்தை அபேட்சிதா தஸ்மாத் அபிஹிதா அப்படி வச்சுக்கணும். முதல்ல ஆரம்பத்துல நித்தியானித்திய வஸ்து விவேகத்துல தான் ஆரம்பிக்கணும். அப்போதான் நித்தியானித்திய வஸ்து விவேகத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆத்மாவை பிரிக்கிறது அப்படிங்கிறது வரும். அதுக்காக பிரசவம்னு போட்டிருக்காங்க, முதல்ல வேணுங்கிறதுக்காக. ஸ்ருதியில முன்னாடி சொல்லியிருக்குங்கிறத கிரமத்தை சொல்றதுக்காக வரல. இதுக்கப்புறம் பாருங்க,